அப்ப இந்த வாலிப பிள்ளைகள் பாவ போராட்டத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு தேவ வசனம் அவர்களுக்குள்ள வசனம் உனக்குள்ள இல்லை, அபிஷேகம் உனக்குள்ள இல்லை. அனுதினமும் நீ தேவனோடு இருக்கிற உறவை மட்டும் விட்டுறாங்க. தேவனோடு இருக்கிற உறவு தான் உன்னைய பரிசுத்தமாவே வாழவை. அன்பான வாலிப பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். வேதம் நமக்கு சொல்லுது பாருங்களேன், சங்கீதம் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. சங்கீதக்காரர் 119 அழகா நமக்கு ஒரு வார்த்தை எழுதுறாரு பாருங்க, வாலிப ஜெனரேஷனை குறிச்சு, வாலிப பிள்ளைகளை குறிச்சு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கைய வாழணும் வாலிப பிள்ளைகள். இன்னைக்கு நமக்கு பாவம் எங்கு பார்த்தாலும் பாவம் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கு, பாவத்தினுடைய வீரியம் அதிகமா இருக்கு. அப்ப ஆண்டவருக்கு ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாலிப கூட்டம் தேவை, பரிசுத்தமுள்ள ஒரு ஜாதி தேவை. அது எங்க இருந்து முளைப்பிக்குது அப்படின்னா வாலிப பிரயாயங்கள் இருந்துதான் அது வருது. அப்ப இந்த வாலிப பிரயாயங்கள்ல அநேக விதமான போராட்டங்களை வாலிப பிள்ளைகள் சந்திக்க முன்னேறிடும். அப்ப இந்த போராட்டங்கள் எல்லாவற்றிலும் ஜெயிச்சு மீண்டும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்றதுக்கு தன்னை அந்த அசுத்தமான வாழ்க்கையிலிருந்து நம்ம அடிமைப்படாதபடிக்கு தேவனுடைய பரிசுத்தமான வாழ்க்கையை தரித்து இந்த உலகத்துல பரிசுத்தமாய் நீதியாய் ஜீவனம் பண்றதுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்ல கொடுத்த இந்த வசனம், வாலிபன் தன்னுடைய வசனத்தினாலே, அவருடைய வசனத்தினாலே தன்னை காத்து கொள்ளணும். அப்போ வாலிபர்கள் வசனம் இல்லைன்னா அநேக விதமான போராட்டங்களை சந்திக்க முடியும். அப்ப இன்னைக்கு காலகட்டங்கள்ல நம்முடைய லைஃப் ஸ்டைல் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு. சிலர் காலேஜில் இருப்பாங்க, சிலர் வேலை ஸ்தலத்துல இருப்பாங்க, சிலர் ஒவ்வொரு கேட்டகரியா இருப்போம். நம்ம இப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள், போராட்டம் வருது, பாவ போராட்டம் வருது. அப்ப இந்த வாலிப பிள்ளைகள் பாவ போராட்டத்திலிருந்து ஜெயிக்கிறதுக்கு தேவ வசனம் அவர்களுக்குள்ள விதைக்கப்பட வேண்டியதா இருக்கு, உங்களுக்குள்ள விதைக்கப்பட வேண்டியதா இருக்கு. அப்ப வசனம்தான் ஒரு வாலிப பிள்ளைகளை, வாலிப செல்லங்களை, அந்த வசனம்தான் அவர்களை பாதுகாத்து வழி நடத்த முடியும். இப்போ எங்களுடைய வாலிப நாட்கள்ல கர்த்தர் கிருபையா பாதுகாத்தது இந்த வசனத்தின் மூலியமா மட்டும்தான். சிலர் சொல்லுவாங்க, என்னால சிந்தையை கண்ட்ரோல் பண்ண முடியல, எனக்கு பலவிதமான யோசனைகள் வருது, பலவிதமான அந்த தாட்ஸ் வருது, மோசமான யோசனைகள் வருது அப்படி. அதுல இருந்து விடுதலையாகிறதுக்கு ஒரே ஒரு பதில் தான், ஆண்டவருடைய வசனம் உங்களுக்குள்ள விதைக்கப்படணும். இன்னைக்கு ஏன் சர்ச்சுக்கு பிள்ளைங்க, வாலிப பிள்ளைகள் அநேக பாவத்துக்குள்ள இருக்க முடியறத பார்க்க முடியும். சபைக்குள்ள அநேக பாவத்தை செய்யக்கூடிய வாலிபர்கள் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் இருக்காங்க. என்ன காரணம்னா அவர்களுக்குள்ள வசனம் இல்லை. அவங்க சபைக்குள்ள இருந்தாலும் சபைக்குள்ள போதிக்கக்கூடிய தேவ வார்த்தை அவங்களுடைய இருதயத்துல இல்லை. அதனால வாலிபர்கள் அநேகர் இடறி விடுறாங்க. அன்னைக்கு யோசேப்பு ஒரே ஒரு வாலிபனா எகிப்து தேசத்துல இருந்தான். ஆனா அந்த எகிப்து தேசத்துல இருந்த வாலிபன் அவனுக்குள்ள ஒரு காலம் பாவம் அணுகாதபடிக்கு காத்தது தேவன் அவனுக்கு கொடுத்த வசனம். அதான் நீங்க 1 யோவான் நீங்க வாசிக்கும் போது அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு ஒரு காரியத்தை சொல்றாரு. 1 யோவான் 2:14, பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறத நான் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபர்கள் வச்சு அழகா எழுதுறாரு, வாலிபரே நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதுனாலும் தேவ வசனம் உங்களில் நிலைத்திருக்கிறதுனாலும் நீங்கள் பொல்லாங்கனை ஜெயித்ததினாலும் உங்களுக்கு எழுதுகிறேன். இப்போ பாருங்க, 2 காரியம் இருக்கு. 1, பொல்லாங்கனை ஜெயிக்கிறதுக்கு நமக்கு வசனம் தேவை, நம்மளை காத்து கொள்றதுக்கும் வசனம் தேவை. அப்ப இந்த வசனம் தான் பைபிள் சொல்லுது, இந்த வசனம் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு. அப்ப இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைகள் போதைக்கும் அடிமைத்தனத்திற்கும் காதல் என்கிறதான போக இச்சைகளுக்கும் தாய் தகப்பனை மதிக்காததுக்கும் குடிக்கும் வெறிக்கும் களியாட்டத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்ததனுடைய காரணம் என்ன தெரியுமா? இந்த வசனம் வாலிபர்களுடைய இருதயத்துக்கு இல்லாததுதான். ஏன் வாலிபர்களுடைய இருதயத்தில் இல்லாததுக்கு காரணம் அவங்க அந்த வசனுக்கு தன்னை ஒப்பு கொடுக்காததுனாலதான். இதை கேட்கிற எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளை, நீ கூட சில விஷயத்துல நீ ஓயாம இடறி விடுறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வசனம் உனக்குள்ள இல்லை, அபிஷேகம் உனக்குள்ள இல்லை. கர்த்தருடைய வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த வார்த்தை உன்னோட பேசிக்கிட்டே இருக்கு. நீ தம்பி இது செய்யாத, இது பாவம், இதுக்குள்ள நீ போகாத, இது பாவம், இதுக்குள்ள நீ இருக்காத, இது பாவம் அப்படி. அப்போ வாலிப பிள்ளைகள் தேவ வசனம் இல்லாம நான் பரிசுத்தமா வாழ்ந்தேன் அப்படின்னா அது ஒரு கண்மூடித்தனமான ஒரு செயல்.
குருடனுக்கு குருடன் வழிகாட்டக்கூடுமோ அப்படின்னு வசனம் இருக்க பத்தியில நமக்கு நாமளே குருடனுக்கு குருடனாவே இருக்கும். இப்போ வாலிப காலத்துல பைபிள் சொல்லுது உன்னுடைய சிருஷ்டிகரை நினையம். அப்ப தேவ வசனம் ஒரு வாலிபனுடைய இருதயத்துக்குள் இருக்கும் போதுதான் அது அப்படியே எரிந்து பிரகாசிக்கிற விளக்கா இருக்கும். நம்மளுடைய இருதயம் வசனம் இல்லை அப்படின்னா இருளடைச்சு போயிருக்கு. பிசாசு ஈஸியா கண்ணி வச்சு அடிச்சுட்டு போயிடுவான். எனக்கு அநேக வாலிப பிள்ளைகள் போத வசத்தினால ரோட்லையும் தெருவுலையும் படுத்து கிடந்து தாய் தகப்பனை மறந்து போதைக்கு தன்னை விட்டுட்டு அநேக விதமான பாவ கட்டுக்களினால தன்னை விடுவித்து கொள்ளாத முடிய இருக்கிற நிலையை நான் பார்க்கிறேன். காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய வசனம் இல்லை. ஆண்டவருடைய வசனம் இல்லை. இதை கேட்கிற அன்பு வாலிப பிள்ளைகள் ஒரு காரியம் தெரிஞ்சுக்கணும். நீ பரிசுத்தமா இருக்குன்னு நினைச்சினா, ஆண்டவர் உன்னைய பயன்படுத்தணும், ஆண்டவருக்காக நான் வாழணும் அப்படின்னு நினைச்சினா ஒன்னே ஒண்ணு செய்யும். அனுதினமும் நீ தேவனோடு இருக்கிற உறவை மட்டும் விட்டுறாங்க. தேவனோடு இருக்கிற உறவு தான் உன்னை பரிசுத்தமாவே வாழ வைக்கும். அனுதினமும் நீ வாழ்ற பிரயாத்துல ஆண்டவரோடு இருக்கிற உறவு மாதிரி எந்த விலை கொடுத்தாலும் அந்த சிநேகமும் அந்த அன்பு வராது. வாலிப நாட்கள்ல ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த மேலான உறவை அடிச்சுக்கிறதுக்கு அந்த உலகத்துல எந்த ஒரு உறவுமே இல்லை. ஏன்னா வாலிபத்துல உன்னுடைய இருதயம் தேவனை பற்றி இருக்கும். வாலிபத்துல உன்னுடைய எல்லா உணர்வுகளும் தேவனுக்குள்ள இருக்கும். வாலிபத்துல உன்னை ஏக்கமல்ல ஆண்டவருடைய அன்பை நீ ருசிச்சுட்டினா ஆண்டவருக்குள்ள விதைக்கப்பட்டிருக்கும். ஆண்டவரோடு இருக்கக்கூடிய அந்த அன்புக்குள்ள வாலிப பிரயாயத்துல நீ உன்னை ஒப்பு கொடுத்தினா ஆண்டவர் உன்னை அருமையா பாருங்க. நீ எவ்வளவுத்துக்கு எவ்வளவு வாலிப பிரயாயத்துல பரிசுத்தமா இருக்கியோ அந்த அளவிற்கு தான் அவனுடைய எதிர்காலத்துல தேவனுடைய ஆசீர்வதிக்க முடியும். எல்லாரும் வாழலாம், வாலிப வாழ்க்கை எல்லாரும் ஜாலியா வாழலாம், எல்லாரும் இஷ்டப்படி நம்ம செய்யலாம், இஷ்டப்படி எதோ நம்ம பண்ணலாம். ஆனா எல்லாம் தேவனுக்கு பிரியமா இருக்குமா? தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம வாலிபத்துல விதைக்கும் போது நம்மளுடைய எதிர்காலத்தை அதை பாதிக்கக்கூடியதாயிருக்கும். நம்ம வாலிப பிரயாத்துல ஒழுக்கமும் நீதியும் உண்மையுமா ஆண்டவருக்கு பரிசுத்தமா நம்ம இருந்தா மட்டுமே நமக்கு பின்னாடி வர்ற ஒரு ஜெனரேஷனை நம்ம பாதுகாத்து கர்த்தருக்குள்ள நடத்த முடியும். இதை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒருவேளை உனக்கு பாவ போராட்டத்துல விடுதலை பெற முடியலைன்னா தேவ சமூகத்துல எனக்கு இதுல இருந்து விடுதலை தாங்க, எனக்கு இதுல இருந்து மீட்பு தாங்க, அநேகருக்கு சாட்சியா வாழணும், எனக்கு கிருபை செய்யணும். ஆண்டவருடைய அன்பினால மீண்டு கூட்ட முடியும். அநாதி சிநேகத்தினால் நமக்கு சிநேகிக்கிற தேவன் ஒரு வாலிபத்தை நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடு. வாலிபத்தை முற்றிலும் ஆண்டவரை போற்றி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் நீ நினைக்கிறதுக்கு வேண்டுகிறதுக்கு எல்லை இல்லாத ஒரு உயரத்துக்கு ஒண்ணு கொண்டு போவார். அதனால பாவத்துல விழுந்து 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 நான் ஓயாமதுல இருக்கேன்னு கலங்காத. ஆண்டவருடைய கேட்டு உயரமான ஸ்தலங்கள்ல கொண்டு போயிருப்பார். நீ அடிக்கடி விழக்கூடிய இந்த பாவத்திலிருந்து கர்த்தர் இதை கேட்கிற வாலிபத்துல வாலிபத்துல வசனத்தை கூடி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அண்ணவங்களுக்காக நான் செபிக்கிற வாலிப தலைமுறைகள் ஆண்டவருக்கு தேவை. வாலிப ஜெனரேஷனை ஆண்டவர் அந்த கடைசி காலம் பயன்படுத்த போறார். ஆமென். God bless.